வணக்கம். தேர்தல் நன்னடத்தை விதிகள் குறித்து வேட்பாளர் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு விளக்கம் கூட்டம் நடைபெற்றது. புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய மாதிரி நன்னடத்தை விதிகள் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு விளக்கம் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணன் தலைமை தாங்கிட உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜனார்த்தனன், தாசில்தார் யஷ்வந்தையா ஆகியோர் முன்னிலையில் இந்திரா நகர் இடைத்தேர்தல் பொது பார்வையாளர் முகமது மக்தாப் உதீன் அகமது தேர்தல் நன்னடத்தை விதிகளை கடைபிடிக்கும்படியும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்தும் விளக்கமளித்தார் மற்றும் தேர்தலை அமைதியான முறையில் நடத்த ஒத்துழைக்குமாறும் கேட்டுக் கொண்டார். கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், தேர்தல் ஏஜென்ட் காசிநாதன், காங்கிரஸ் சார்பில் முன்னாள் கவுன்சிலர் சிபி, என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன், NSJ ஜெயபால், சுயேட்சை வேட்பாளர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் ஹோட்டலில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முதல்வர் ரங்கசாமியின் அண்ணன் மகனான தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பாலன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து பேசுகையில், கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது எனக்கு பல வேலைகள் இருந்தது. அதனால் தொகுதிக்கு என்னால் அதிக அளவில் வர முடியவில்லை. ஒரு சில மணி நேரமே வந்தேன். அதற்கே என்னை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். அதேபோன்று இந்த முறையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் மக்களின் எண்ணங்களை இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றி விடுவேன் என்று பேசினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், அங்காளன், அசோக் ஆனந்தன், TPR செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புஸ்ஸியானந்த், நடராஜன், கட்சியின் செயலாளர் NSJ ஜெயபால், பொருளாளர் வேல்முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், முன்னாள் கவுன்சிலர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுவை ரயில்வே கேட் உள்ள இடங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ரயில் நிலையத்தை முதலியார்பேட்டை ஏரி அருகில் மாற்ற வேண்டும் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கூறுகையில், புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் புறப்பட்டு செல்லும் பொழுது நகர எல்லையை தாண்டுவதற்குள் வானரப்பேட்டை, முதலியார்பேட்டை AFT மில், காராமணிக்குப்பம், நூறடி சாலை, அரும்பார்த்தபுரம் ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். இதனால் ரயில் புறப்படும் நேரத்தில் இந்த இடங்களில் போக்குவரத்தை நிறுத்தி கேட்டை போட்டுவிடுகின்றனர். இதனால் அப்பகுதிகளில் குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு இருபுறமும் வாகனங்கள் நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். மேலும் கடும் வெயில் அல்லது கடும் மழையின் பொழுது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். சில சமயம் ரயில் புறப்பட்டதும் கேட் மூடப்படுகிறது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரயில் வர தாமதமாகிறது. அதுபோன்ற நேரங்களில் தாமதமாக ரயில் வரும் வரை மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலையும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது. இதுபோன்ற நிலையில் ரயில்வே கேட் அருகே மேம்பாலம் கட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அனைத்து இடங்களிலும் மேம்பாலம் கட்ட குறைந்தபட்சமாக 15 கோடி ரூபாயாவது தேவைப்படும். மேலும் சில இடங்களில் மேம்பாலம் கட்டுவது சாத்தியமில்லை. எனவே முதலியார்பேட்டை ஏரி அருகே பேருந்து நிலையம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் மேம்பாலம் கட்ட செலவிடும் தொகையை பயன்படுத்தி புதிய நவீன ரயில் நிலையத்தை அமைக்கலாம். அவ்வாறு அமைத்தால் அரும்பார்த்தபுரம் பகுதியில் மட்டும்தான் மேம்பாலம் கட்ட வேண்டிய நிலை வரும். அங்கு மேம்பாலம் கட்ட மத்திய அரசு ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதியும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் ரயில்வே நிலையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து கூறினார். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தை மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் AKD ஆறுமுகம் தமது தேர்தல் பிரச்சாரத்தை இன்று கோரிமேடு ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் இருந்து துவங்கினார். இதனை முன்னிட்டு ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் காங்கிரசார் சார்பில் நடைபெற்றது. பூஜையில் காங்கிரஸ் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன் உள்ளிட்ட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பூஜை நிறைவு பெற்ற பின் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஜிப்மர் குடியிருப்பு பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மேலும் தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர்.
தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய வேட்பாளருக்காக புதுவையில் இருந்து ஆம்புலன்ஸில் கடத்திச் செல்லப்பட்ட மது பாட்டில்களை மூலக்குளம் பகுதியில் ரெட்டியார்பாளையம் போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு சப்ளை செய்ய புதுவையிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தப்படுகிறது. இதனை தடுக்க இரு மாநில போலீசாரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கலால் துறையினர் புதுவை எல்லைப் பகுதியில் வாகன சோதனை நடத்தி வருகின்றனர். அவ்வாறு சோதனையில் மூலக்குளம் பகுதியில் ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், உதவி சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியே வந்த விழுப்புரம் பதிவு எண் கொண்ட ஆம்புலன்ஸை சோதனை செய்ததில் அதில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருந்தன. எனவே ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த பழனிசாமி என்ற கள்ளக்குறிச்சி காட்டுக்கொட்டகை வானவரொட்டி கிராம டிரைவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் வானவரொட்டி கவுன்சிலருக்காக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பூமாலை மனு தாக்கல் செய்யும் பொழுது ஆதரவாளர்களுக்கு வழங்க மது பாட்டில்களை வாங்கிச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்களை கலால் துறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுவை ரயில் நிலையத்தில் எவ்வித வசதிகளும் இல்லாததால் ஊழியர் மட்டுமின்றி பயணிகளும் அவதிப்படுகின்றனர். இதனை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை ரயில் நிலையத்தில் தினமும் விழுப்புரம், சென்னை, திருப்பதி போன்ற ஊர்களுக்கும் வாராந்திர சேவையாக ஏனாம், ஹவுரா, டெல்லி உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆனால் பழமை வாய்ந்த இந்த ரயில் நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இங்கு புதியதாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் வரவில்லை. எனவே காசு கொடுத்து குடிநீர் பாட்டில்களை வாங்க வேண்டிய நிலை உள்ளது. மேலும் இங்கு போதுமான நீளத்திற்கு பிளாட்பாரங்கள் இல்லாததால் சில கோச்சிகள் பிளாட்பாரத்தை தாண்டி நிற்கின்றன. இந்த கோச்சிகளிலிருந்து பயணிகள் கீழே இறங்க மிகவும் சிரமப்படுகின்றனர். இந்த நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். ஆனால் 8 குடியிருப்புகள் மட்டுமே உள்ளன. அதுவும் நூற்றாண்டுகளை கடந்து நிற்பதால் பராமரிப்பில்லாமல் தங்குவதற்கு லாயக்கற்று உள்ளது. ஊழியர்களுக்காக புதியதாக கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு பணிகள் பாதையில் நிற்கிறது. ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் மட்டுமில்லாமல் ஊழியர்களுக்கும் சரியான கழிப்பிட வசதி இல்லை. மேலும் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் ரயில் நிலைய பிளாட்பாரங்களில் மது அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே உடைத்து வீசுகின்றனர். இதனால் ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பயணிகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே ரயில் நிலையத்தில் தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் உரிய பாதுகாப்பை அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பது என முடிவெடுத்துள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் கூறுகையில், எங்கள் கட்சியின் மாநில குழு கூட்டம் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது என்றும், புதுவை மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைந்திடவும் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படவும் என்ஆர் காங்கிரஸை ஆதரிக்க முடிவு செய்துள்ளோம். மேலும் இத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற இத்தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரங்கள் மேற்கொள்வது எனவும், இதற்காக தேர்தல் பணிக்குழு அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டது. இப்பணிக்குழுவில் சேது செல்வம், ஜெயபால், பலராமன் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். இது மட்டுமின்றி மாநில கட்சித் தலைவர்களும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்று கூறினார். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உடனிருந்தார். புதுவை அரியாங்குப்பம் பிரதான சாலையில் உள்ள பிரம்மன் சதுக்கம் பராமரிப்பில்லாமல் சீர்குலைந்து வருவதால் அதனை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அரியாங்குப்பம் பிரதான சாலையில் உள்ள பழமை வாய்ந்த பிரம்மன் சதுக்கம் எனப்படும் பிரம்மன் கோவில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு மிகவும் புனிதமாக பராமரிக்கப்பட்டு வந்தது. அப்பொழுது அங்கு அமைக்கப்பட்டிருந்த பூங்கா, குடிநீர் தொட்டி, மின் அலங்காரம் ஆகியவை சரியாக பராமரிக்கப்பட்டு வந்ததால் பொதுமக்கள் பிரம்மன் கோவிலை புனிதமாக இடமாக கருதி மாலை நேரங்களில் அங்கு சென்று பொழுதை போக்கினர். அதன் பின்னர் பிரம்மன் சதுக்கம் சற்று பழுதடைந்ததும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு குடிநீர் வசதி, அழகிய தரைகள், பூங்காக்கள் அமைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் திகழ்ந்தது. ஆனால் தற்பொழுது போதிய பராமரிப்பின்றி சீர்குலைந்து அந்த இடத்தை பலர் மது அருந்த என தவறாக பயன்படுத்துகின்றனர். இதனால் இங்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து வந்து நாளடைவில் யாரும் வருவதே இல்லை. எனவே பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை புதுப்பித்து புனிதமாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் விதிகளை மீறியதாக காங்கிரஸ் மற்றும் அதிமுக அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்த கலெக்டர் தீபக்குமாருக்கு மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் விதிமுறைகளை மீறி நடந்து கொண்டதாக
காங்கிரஸ் மற்றும் அதிமுக மத்திய தேர்தல் ஆணையர் குரேஷிக்கு புகார் மனு அனுப்பியிருந்தனர். இதனையடுத்து மத்திய தேர்தல் ஆணையம் வேட்புமனு தாக்கல் விதிமுறையை மீறி நடந்ததா என்று உடனடி அறிக்கை தாக்கல் செய்யும்படி கலெக்டர் தீபக்குமாருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக கலெக்டர் தீபக்குமார் விசாரணை செய்து வருகிறார். மேலும் புதுவை காவல்துறைக்கும் விளக்கம் கேட்டு மத்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.